எப்பவுமே பிரைம்ல இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த தாரக மந்திரம் என்ன சார்? ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு தெய்வம் வீற்றிருக்கிறது. ஆண்டாள் நாச்சியார்னு பேர். ஒரு பரம காருண்ய தாய். தயவுசெய்து நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் பார்க்கணும். அவளுடைய காலடியில் பிறந்தவன் நான். என்னுடைய அட்ரஸ் வந்து 51 ஆண்டாள் சன்னதி. ரங்கமன்னார் தான் அங்கே உள்ள தெய்வம். அவருக்கு வந்து என்ன நட்சத்திரம் ராசியோ அதுதான் என்னுடையது. ஸோ பீகாரில் ஒரு குடும்பம் வந்து முழுக்க முழுக்க இருந்து அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பையன் மட்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பிறக்கிறது அப்படின்னா அது ஆண்டாள் காலடியில் பிறக்கிறதுன்னா, அதுவும் ஜிஹெச்சில் பிறக்கிறது அப்படின்னா அது அவளுடைய பிச்சை தான். எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம். பிரைமில் இருக்கேனா இல்லையான்லாம் நான் தெரியல. நான் வந்து என்னுடைய மனசாட்சி பொதுவாக நான் இயங்கிக்கிட்டே இருக்கேன், என்னுடைய வேலையை பார்த்துட்டே இருக்கேன். நியாயத்தை ஆதரிப்பேன் அப்படிங்கிற அந்த மக்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அவங்களுடைய சப்போர்ட் தான் வந்து அன்பிலீவபிளான விஷயம். ரொம்ப ரீசெண்டாக எங்களுடைய சேனல் வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அடைஞ்சது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஒரே ஒரு வீடியோவில் கூட நாங்கள் இது வரைக்கும் எங்கள் வாழ்நாளில் மொத்தமாக இந்த 6 வருஷத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்குங்க பிடிச்சிக்கிலுங்க, கூட வாங்க, ஓடி வாங்க, இது சொன்னதே இல்லை. இந்த 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் அவர்களாக வந்து ஆதரித்தார்கள்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை தருகிறது. நமக்கு வந்து ஒரு சரியான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பலன் கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலன் கிடைச்சிட்ருக்கு. இந்த கிரெடிட் கோஸ் டு ஆடியன்ஸ் தான்.